இப்போ ஒரு ஹீரோவாக இருக்காருன்னா அவர் ஒரு சிலர் டேரெக்டாக ஹீரோவானவங்க இருப்பாங்க. ஆனால் இன்னும் ஒரு சிலர் சின்ன சின்ன ரோல்லாம் பண்ணி ஏதாவது ஒரு கேரக்டர் பயங்கரமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இல்லை ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் அவங்களை ஹீரோவாக ஆகணும்னு சொல்லிட்டு அவங்கள அறியாமல் மாறி இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தில் அவங்க ஹீரோவாக மாறி இருப்பாங்க. ஸோ இப்படி நம்ம கூட சுற்றிட்டு இருக்கிற ஏகப்பட்ட பேர் இந்த மழை வந்தப்போ ஹீரோவாக மாறினாங்க, இறங்கி வேலை செஞ்சாங்க, ஏகப்பட்ட உயிர்களை காப்பாற்றினாங்க, பசியில் இருக்கவங்களுக்கு சாப்பாடு போட்டாங்க, இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி அன்சங் ஹீரோஸ் பற்றி தான் இன்னைக்கு நம்ம டைம் பாஸ்ல இப்போ பார்க்க போகிறோம். எந்த ஒரு காரணத்தினால இவங்க இப்படி சேஞ்ச் ஆனாங்க? யாரோ ஒருத்தர் கஷ்டப்படுறதை பார்த்துருப்பாங்க, இல்லை யாரோ ஒருத்தரோட ஃபோன் கால் அவங்களுக்கு வந்திருக்கும், இல்லை அவங்க ஏரியாவில் இருக்க மக்கள் இப்படி ஒரு சிக்கல் இருக்காங்க, நம்ம இன்னும் இறங்கி வேலை செய்யாமல் 4வது மாடியில் உட்காந்துருந்தா அப்புறம் என்னடா இருக்கு அப்படின்னு ஏதாவது ஒரு ஃபீலிங் வந்திருக்கும். ஸோ எந்த ஒரு விஷயத்தினால நம்ம ஏரியா பசங்க ஹீரோவாக மாறினாங்க, இறங்கி வேலை செஞ்சாங்க, ஃப்ளட் ரிலீஃப்க்கு ஒர்க் பண்ணாங்க அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். எவ்வளவோ இழந்தாலும் இன்னும் நம்பிக்கை இழக்காத இவர்களின் கனவுகள் காக்கப்பட வேண்டும். அதற்கு நாம் உதவ வேண்டும். கருணை கரங்கள் நீண்டன, மனித உயிர்களை காத்தன. மழையை வென்றது மனிதம். கருணை உள்ளங்களுக்கு கண்ணீர் சொன்னது நன்றி. நம்பிக்கை இழக்காதவர்கள் எதையும் இழப்பதில்லை. இவர்கள் கண்களில் துளிர்க்கும் ஒளி நாளை நமது நாளை கண்டடையலாம் என்ற உறுதி. மழை பெற்றுத் தந்தது மனிதமும் மறக்க முடியாத அன்பும். வணக்கம், என் பேர் டாக்டர் சாம் பால். இந்த சென்னை ஃப்ளட்ஸ் நடந்துச்சு இப்போது டிசம்பர் 1ஆம் தேதியிலேருந்து. செவ்வாய்க்கிழமை ராத்திரி தான் எங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரிய வந்துச்சு. அப்போது ஒரு 4-5 மணிக்கு நான் என்ன பண்ணேன், என் ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். நிறைய தண்ணி ஏறுது, ஏன்னா இங்கே இடத்துலலாம் ஒரு 2 அடி தண்ணி ஏறி போயிடுச்சு. எங்கள் ஃப்ரெண்டு வீட்டு பக்கத்துலாம் கிட்டத்தட்ட ஒரு 5 அடி மேலே தண்ணி ஏறிடுச்சு. ஸோ அப்போ அவங்க ஃபோன் பண்ணியிருந்தாங்க, எப்படியாவது ஆரம்பிச்சு என்னை ரெஸ்கியூ பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அப்போது ஒரு இதுவாக தான் போட்டேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி இருக்குது, கொஞ்சம் உங்கள் ஊரில் இருக்கவங்களாம் உள்ள சேஃப்டிக்கு வர சொல்லிடுங்க, என்னை வெளியே போகாதீங்கன்னு சொல்லி போட்டேன். உடனே கிட்டத்தட்ட வந்து என்னோட அடுத்த போஸ்ட்டே பார்த்தீங்கன்னா ஒரு 55,000 லைக் போயிருச்சு அந்த போஸ்ட்டு. ஸோ அது உடனே எல்லாருக்கும் ரீச் ஆயிடுச்சு, வைரல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், ஒரு எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக வந்து என்ன பண்ணோம், ஒரு ரெஸ்கியூ டீம், ஒரு ரிலீஃப் டீம், அந்த ரிலீஃப்னா சாப்பாடு மெட்டீரியல் இது பண்ணுறதுக்காக, அதுக்கப்புறம் இந்த பிளாங்கெட்ஸ் மெடிசன் கலெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு டீமு, அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், ஒரு இதுக்கு ஒரு டீம் தனியாக, இந்த ஹாட்லைன் இந்த எல்லாருக்கும் பேசுறதுக்காக நிறைய பேர் ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. யூஎஸ் எல்லா இடத்துலேருந்து ஃபோன் பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், எங்கள் பேரண்ட்ஸ் தெரியல, எங்களுக்கு இது தெரியல, டான்சானியா, பாகிஸ்தான், எல்லா ஊர்லேயும் எங்களுக்கு ஃபோன் வந்துச்சு. இந்த மாதிரி எங்களுக்கு ஃப்ளட்ஸ் பயங்கர ஃப்ளட்ஸ் ஆகுதுன்னு சொல்லி அன்றைக்கி டியூஸ்டே நைட்டு ஃபுல்லாக ஃபோன் எடுத்தாங்க. ஸோ நாங்கள் ஒரு 5 பேர் ஃபஸ்ட்டு பண்ணோம். அப்புறம் அடுத்த நாள் ஃபேஸ்புக்கில் திருப்பி போட்டிருந்தேன், எனக்கு வந்துட்டு வாலண்டியர்ஸ் தேவைன்ட்டு. ஃபஸ்ட்டு நாள் ஒரு 500லேருந்து 1000 பேர் வாலண்டியர்ஸ் வந்தாங்க. ஒரு ஏரியாவில் ஒரு வாலண்டியர், அது தவிர இங்கே ஒரு 15 பேர் வாலண்டியர். ஏத்தாப்பில் ஒரு ஆஃபீஸ் வச்சுருக்கோம், அங்கேயும் ஃபுல்லாக அந்த கோடவுன் அதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு வாலண்டியர். இப்போ எங்களால் முடிஞ்சு எங்கள் ரெஸ்டாரண்ட்லேயும் சாப்பாடு ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சோம். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க ஃபஸ்ட்டு வெனஸ்டே அன்னைக்கு. ஸோ இங்கே இருக்கிற ஏரியாக்கள், மற்றபடி லிட்டில் ட்ராப்ஸ் மாதிரி ஆர்ஃபனேஜஸ் இப்போ கவர்மெண்ட்டும் ஒரு லெவலுக்கு எல்லா இடத்துலையும் செஞ்சுட்டாங்க. ஸோ எங்களுக்கு வந்து என்னென்னா மெயின் ப்ரைம்னா இந்த ஆர்ஃபனேஜஸ், டெஸ்டிடியூட் ஹோம்ஸ் இங்கெல்லாம் எங்கே யாருமே ரீச் பண்ணல அவங்களுக்குலாம். ஸோ அந்த மாதிரி ஏரியாஸ்க்கெலாம் ஃபுல்லாக ரீச் பண்ணிட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் லிட்டில் ட்ராப்ஸ்னு ஒரு இடத்துல வந்துட்டு நாங்கள் கொஞ்சம் எங்கள் வண்டி போக முடியல, ஏன்னா 15 அடி வண்டி. ஃபஸ்ட்டு ஒரு வண்டி அமிச்சோம், போகலை. 2வது ஒரு லாரியில் அமிச்சோம். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 29 பேர் இறந்துட்டாங்க அந்த இடத்துல வண்டியே. ஸோ அந்த மாதிரி இடத்துக்குள்ள டச் பண்ண முடியாத இடத்துக்குலாம் அமிச்சிட்டு இருந்தோம் ஃபுட்டு. ரொம்ப இந்த 2-3 நாளில் ரொம்ப நிறைய வாலண்டியர்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. கிட்டத்தட்ட ஒரு பை 4th டே, அந்த ஃப்ரைடேக்குள்ளெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 10,000 வாலண்டியர் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 2.5 லட்சம் பேருக்கு சாப்பாடு இந்த ஆஃபீஸ்லேருந்து போயிட்டு இருந்துச்சு. இதுக்கும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் டோனர் பண்ணாங்க. அது தவிர மெடிக்கல் கேம்ப்ஸும் நடத்தணும். எல்லாருக்கும் டிடி இன்ஜெக்ஷன், டாக்ஸிசைக்கிள் அந்த மாதிரி மெடிசன் அரேஞ்ச் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்தோம் இங்கே லோக்கல்ஸில் இருக்கவங்களுக்கு. சென்னைன்றது ஒரு யூனிக்கான சிட்டி. நான் நியூயார்க் எல்லா ஊர்லேயும் இருந்திருக்கிறேன். சென்னையோட யூனிக்னஸ் பார்த்திங்கன்னா இங்கே யாரும் முஸ்லிம்ஸ், கிறிஸ்டியன்ஸ், ஹிந்துஸ், மலையாளிஸ், தெலுங்கு யாரும் பார்க்கல. இங்கே பக்கத்தில் நின்று எல்லாம் வேலை செஞ்சாங்க. ஒரு சீக்காகட்டும் சரி, எத்தனையோ நார்த் இந்தியன் ஜெயின் கம்யூனிட்டி அவங்களாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. இந்த காசுக்கு அவுட் ஆஃப் த வே ஹெல்ப் பண்ணாங்க. அதுமாரி ஒரு யுனைடெட் தான், ஒரே சென்னை தான். ஒரு மாதிரி ஒரு அவங்க இதில் நான் பண்ண மாட்டேன், அவங்களுக்கு நான் பண்ண மாட்டேன். எத்தனையோ முஸ்லிம்ஸ் கிறிஸ்டியன்ஸ் ஹெல்ப் பண்ணுறாங்க, கிறிஸ்டியன்ஸ் ஹிந்துஸ் ஹெல்ப் பண்ணுறாங்க, ஹிந்துஸ் முஸ்லிம்ஸ் ஹெல்ப் பண்ணுறாங்க. ஒருத்தர் கூட வந்துட்டு அவங்களுக்கு ஏன் நான் பண்ணணும் அப்படின்றது நினைக்கவே இல்லை.